ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நிவேதன் தமிழ் ஸ்டோரி. ஹிஸ்டாரிக்கல் காதல் கதையில் நீங்கள் பார்க்க போகிறது அர்ஜுனன் சுபத்ரா காதல் கதை. அது மட்டும் இல்லை, அர்ஜுனன் சுபத்ராவை கடத்திருக்காரு. எப்படின்னு நம்ம கதையை கேட்கலாமா? கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்து புராணத்தின் கதைகளில் பல வீரம் நிறைந்த கதாபாத்திரங்களை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். பல கதைகள் புதிராகவும் இருக்கும், திகைப்பாகவும் இருக்கும். கிருஷ்ணர் மற்றும் பலராமனின் இளைய சகோதரி சுபத்ராவின் காதல் கதையை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சுபத்ரா மற்றும் அர்ஜுனனின் காதல் கதை மகாபாரத காவியத்தில் தியாகம் மற்றும் அன்பின் அடையாளமாக இருந்துட்டு வருது. 12 ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டு திரும்பிய பிறகு பஞ்ச பாண்டவர்களின் இளவரசனான அர்ஜுனன் தனது பயணத்தை புனித யாத்திரையாக தொடங்கினார். பல கோவில்களுக்கு சென்று வழிபடினார். புண்ணிய காரியங்கள் பல செஞ்சார். இது போன்ற பயணத்தின் போதுதான் இவர் பாரத் பிரசாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள வரலாற்று நகரமான பிரபாசாவை அடைந்தார். இந்த பிரபாசா நகருக்கு அருகில தான் கிருஷ்ணர் அற்புதமான துவாரகா நகரத்தை அமைச்சிருந்தார். இந்த இடத்துல தான் காதல் காவியம் தொடங்குச்சு. வர்ணிக்க முடியாத அழகும் பெண்களுக்கு ஏற்ற அனைத்து குணங்களும் நிரம்பிய பெண் தான் கிருஷ்ணர் மற்றும் பலராமனின் சகோதரி சுபத்ரா. அவளை திருமணம் செஞ்சு கொள்ள அர்ஜுனன் நினைச்சாரு. ஆனா பலராமரும் அவளை துரியோதனுக்கு திருமணம் செய்ய முடிவு செஞ்சாரு. இதனை கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொன்னார். கிருஷ்ணரின் திட்டப்படி அர்ஜுனன் வைணவ சன்னியாசி போல வேடமிட்டு அந்நகருக்குள்ள நுழைஞ்சார். எதிர்பார்த்தபடி வைணவ சன்னியாசிகள் முனிவர்களை பலராம் அழைத்து அவர்களுக்கு வேண்டிய சேவைகளையும் செஞ்சார். அர்ஜுனன் அங்க சுபத்ராவை கண்டதும் அவளது அழகால வசீகரிக்கப்பட்டு அவள் மீது காதல் கொண்டார். அதிர்ஷ்டவசமாக சுபத்ராவும் அவரை அடையாளம் கண்டு கொண்டா. அவளுக்கும் மனதுல சிறிது காதல் ஏற்பட்டுச்சு. பல வாரங்களில் ஒருவருக்கொருவர் தங்கள் காதலை வளர்த்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் கிருஷ்ணர் சுபத்ராவிடம் இவர் சன்னியாசி இல்லை, பாண்டவ இளவரசர் அர்ஜுனன்னு சொன்னார். என்ன நடந்திருக்கும் என்று அவளால் யூகிக்க முடியல. அவளும் பாண்டவ இளவரசனை ஆழமாகவும் வெறித்தனமாகவும் காதலித்து வந்தா. பருவமழை காலம் முடியும் தருணத்தில் கிருஷ்ணர் அந்த நகரை விட்டு புறப்பட வேண்டும் தருணமும் ஏற்பட்டுச்சு. ஆனால் மீண்டும் கிருஷ்ணர் அவரை சந்திச்சு ராயவதக மலையில் நடைபெறவிருக்கும் திருவிழாவை பற்றி அவருக்கு தெரிவித்தார். சுபத்ராவை திருமணம் செஞ்சு கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் என்று கிருஷ்ணர் கூறினார். மேலும் சுபத்ராவை நீ திருமணம் செஞ்சு கொள்ள அவளை கடத்தி சென்றுவிடு என்றும் அறிவுறுத்தினார். திருவிழா நாளன்று மன்னர் உட்பட அனைவரும் அதில் கலந்து கொண்டாங்க. அனைவரின் கவனமும் கடவுளின் மீது இருந்துச்சு. அப்போது அர்ஜுனன் தனது உண்மையான தோற்றத்தில் தனது குதிரையில் சுபத்ராவை நோக்கி வந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் சுபத்ராவை குதிரையில் தூக்கி கொண்டு வடக்கே இந்திரபிரஸ்தாவுக்கு சென்றுட்டார். தங்கள் இளவரசி கடத்தப்பட்டது அறிஞ்ச யாதவர்கள் அதிகமாக கோபம் அடைஞ்சாங்க. அவர்களுடைய இளவரசியை அவர்கள் கண்களுக்கு முன்பாக கடத்த துணிஞ்சவர் யாரு? இது போருக்கான அழைப்பு. யாதவர் நீதிமன்றத்தில் ஒரு போர் சபை அவசரமாக கூடுச்சு. பலராம் சட்டசபையில் கண்களை மூடிக்கிட்டு அமர்ந்திருந்தார். அவரின் கடும் கோபம் கண்களில் நெருப்பை போல எரியும். பாண்டவர்களுக்கிடையே போர் இடைவிடாமல் தோன்றுச்சு. அப்போது கிருஷ்ணர் தான் சட்டசபையை சமாதானப்படுத்தினார். இளவரசி சுபத்ராவை கடத்தியதன் மூலம் பாண்டவர்கள் நம்மை அவமானப்படுத்திட்டாங்கன்னு கூறினார். அதற்கு கிருஷ்ணர் இது போர் வீரர்கள் தேர்ந்தெடுத்த முறை என்றும் அவர் நம்மை அவமதிக்கவில்லை, அதற்கு மாறா அவரின் காதலை நமக்கு புரிய வச்சிருக்காருன்னு கூறினார். பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் சம்மதத்தை ஏற்படுத்த விரும்பினார். அர்ஜுனன் குந்தியின் மகன், அவரை யாராலும் போர்ல வெல்ல முடியாது. மேலும் அர்ஜுனன் சுபத்ராவும் நல்ல தம்பதியர், ஆகையால அவர்களுக்கு பெரியோர்களால் திருமணம் ஏற்பாடு செஞ்சு விடலாம்னு கிருஷ்ணர் கூறினார். பின்னர் இவர்களது திருமணம் பெரிய திருவிழா போல பல ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் முன் திருமணம் நடைபெற்றது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நிவேதன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.